கேரளா ஸ்பெஷல் ஃபிஷ் பொழிச்சது நீங்க வீட்டில் பண்ணும்போது சில சமயம் அந்த இலையோட பச்சை வாசனையும் மீன் ரொம்ப ஜூஸியாகவும் வராமல் இருக்குதா நீங்க செய்யற இந்த சின்ன சின்ன தப்பு தான் காரணம். சில பேர் என்ன பண்றாங்கன்னா மீனை பச்சையாவே வாழை இலையில மடக்கி மசாலா சேர்த்து வேக வச்சிடறாங்க. அப்படி பண்ணும்போது அந்த மசாலா வந்து ஃபுல்லா வந்து மீன்ல இறங்காம மீன் வேகாம அந்த டேஸ்ட் வந்து நம்ம கரெக்டா கிடைக்காது. நம்ம பண்ற டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி பண்ணீங்கன்னா அருமையான டேஸ்ட்ல உங்களுக்கு ஃபிஷ் பொழிச்சது வீட்டிலே பண்ண முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ இந்த ஃபிஷ் பொழிச்சதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபிஷ் வந்து ஒரு 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் 1/4 கிலோ, தக்காளி 100 கிராம், எலுமிச்சப்பழம் 1, பச்சை மிளகாய் ஒரு 3 எண்ணம், மல்லிப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், வத்தல் பொடி 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், பெருஞ்சீரக பொடி 2 டேபிள் ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், பெப்பர் பொடி 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பேஸ்ட் 100 கிராம், பூண்டு பேஸ்ட் 100 கிராம், கருவேப்பிலை 5 கொத்து, மல்லிக்கீரை 2 கொத்து, புதினா 2 கொத்து, தேங்காய் எண்ணெய் 100 ml. ஃபிஷ் பொழிச்சதுல ரொம்பவும் முக்கியமான பார்ட் வந்து மீனுக்கு மசாலா போடுறது தான். இப்போ நம்ம மீனுக்கு மசாலா எப்படி போடுறதுங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேசின் எடுத்துக்கிறோம். அதுல வந்து நம்ம ஒரு லெமன் எடுத்து வச்சிருக்கோம். அந்த லெமனை இதுல புழிஞ்சிடலாம். நம்ம 100 கிராம் இஞ்சி 100 கிராம் பூண்டு சேர்த்து நம்ம அரைச்சு வச்சிருக்கிறோம். இப்போ இதுல பாதியை வந்து நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டு மீனில் அப்படியே 1 by 1 தேய்ச்சி அப்படியே நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுடலாம். மசாலாவை அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். இதுல தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். ஏன்னா இஞ்சி பூண்டுல உள்ள ஈரத்தன்மையிலே நம்ம இந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆயிரும். அதனால நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டிய தேவை இருக்காது. நம்ம இப்போ என்ன மீன் எடுத்துருக்கோம்னா கேரை மீன் தான் எடுத்துருக்கிறோம். ஒரு 1/2 கிலோ மீனை கட் பண்ணி அழகா எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மசாலாவை வந்து இந்த மீன்ல ஃபுல்லா அப்ளை பண்ணி ஒரு 1 hour ஊற வச்சிடலாம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்ல ஒரு செவ்வக ஷேப்ல இப்படி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ மசாலா ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த மசாலாவை மீன்ல 2 பக்கமும் தடவி அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுடலாம். மீன்ல மசாலாவை அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு மீனா கையில் எடுத்துட்டு மசாலாவை எடுத்து இந்த மீனோட எல்லா பக்கமுமே அந்த மசாலா படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா மீன்லேயுமே நம்ம மசாலாவை அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா மீன் துண்டுகள்லையுமே நம்ம மசாலாவை அப்ளை பண்ணிடலாம். நம்ம ஏன் இப்படி ஒவ்வொரு பீஸ்லையா எடுத்து மசாலா அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மொத்தமாக மீனை கொட்டி மசாலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா மீன் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மசாலா சரியாக அதில் ஒட்டாது. அதனால தான் நம்ம ஒவ்வொரு பீஸாக எடுத்து இந்த மாதிரி மசாலா அப்ளை பண்ணுறோம். இப்போ நம்ம எல்லா மீன் பீசஸ்லையுமே மசாலா அப்ளை பண்ணிட்டோம். ஒரு 1/2 மணி நேரம் இதை அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். அந்த 1/2 மணி நேரம் கேப்பில் நம்ம ஃபிஷ் பொழிச்சதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக நம்ம மீன் பொழிச்சதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. மொத்தம் நம்ம 100 ml தேங்காய் சொல்லியிருந்தோம். 50 ml தேங்காயை இப்போ நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ கொஞ்சமாக இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ 1/4 கிலோ வெங்காயம் வந்து நம்ம வெட்டி வச்சிருக்கிறோம். அதை சேர்த்துடலாம். அப்படியே சேர்த்துடலாம். இப்போ பெரிய வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்னதாக வெட்டிக்கணும். ஏன்னா நமக்கு இந்த பொழிச்ச மசாலா ரொம்ப பேஸ்ட்டாக நம்ம பண்ண போகிறோம். அதனால் வெங்காயத்தை நீங்கள் ஆரம்பத்திலேயே ரொம்ப சின்னதாக வெட்டிக்கணும். வெங்காயத்தை நல்ல கோல்டன் ப்ரௌன் வரைது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். ஓகே, நீங்கள் எந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு மசாலா நமக்கு ரொம்ப திக்காக கிடைக்கும். வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வதங்கிருச்சு. இப்போ இது கூட 100 கிராம் தக்காளி நம்ம வந்து ரொம்ப பொடியாக வெட்டி வச்சிருக்கிறோம். அதை இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். நம்ம மீன் கூட 100 கிராம் இஞ்சி பூண்டு சேர்த்துருந்தோம். மிச்சம் இருக்கிற 100 கிராம் இஞ்சி பூண்டை இந்த மசாலாவோட நம்ம சேர்த்துடலாம். இது கூடயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 மிளகா வெட்டி வச்சிருக்கிறோம். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு மசாலாவோட மிக்ஸ் ஆகாத மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசலாம் நல்லா போயிடுச்சு. இப்போ இதில் மசாலா நம்ம 1 by 1 சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லிப்பொடி நம்ம மொத்தம் 1 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருந்தோம். 1/2 டேபிள் ஸ்பூன் மீன் மசாலா கூட சேர்த்துட்டோம். 1/2 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். வத்தல் பொடி நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மொத்தம் சொல்லியிருந்தோம். 1 டேபிள் ஸ்பூன் நம்ம மீன் கூட சேர்த்துருந்தோம். 1 டேபிள் ஸ்பூன் நம்ம இப்போ இந்த மசாலா கூட சேர்த்துடலாம்.
பெருஞ்சீரக பொடி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். உப்பு நம்ம பொடி உப்பு எடுத்துருக்கிறோம், அது தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவும் நம்ம இப்போ இதில் சேர்த்துட்டோம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை நம்ம வதக்கிடலாம். நீங்கள் எல்லா மசாலாவும் போட்ட உடனே இந்த டோட்டல் மசாலா கலவையும் கொஞ்சம் திக்காகும். நீங்கள் கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா ரொம்ப அருமையாக ரெடி ஆகிட்டு இந்த அளவு திக்னஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லிக்கீரை புதினா சேர்த்து நம்ம இதை இறக்கிக்கலாம். கொஞ்சமாக மல்லிக்கீரை சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சிடலாம். மசாலா அருமையாக ரெடி ஆகிட்டு இதை அப்படியே நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ இந்த வாழை இலையை நம்ம வந்து தோசை தவால வச்சு வாட்டி எடுத்துடலாம். வாழை இலையை அப்படியே தவால இந்த மாதிரி ஒன்றுனா வச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே அது வாடிடும். ஒரு சைடு வாட்டினாலே போதும், அப்படியே எடுத்துடலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வாடிடுச்சு, அப்படியே எடுத்துடலாம். இப்போ வாழை இலை பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வாட்டி எடுத்துக்கணும். 1/2 hour இப்போ இந்த மீன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ தவால ஒரு half குக் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு தவால கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தவால நல்ல தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த மீனை வந்து 1 by 1 தவால வச்சிடலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1 by 1 அடுக்கி வச்சிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி ஆயில் சேர்த்துக்கலாம். தவால வந்து நம்ம மீனை கிரில் பண்ண வச்சிட்டோம். இப்போ மீனை போட்டு நம்ம ஒரு 2 minutes ஆயிடுச்சு. இப்போ மீன் அப்படியே திருப்பி போட்டுடலாம். மீன் இப்போ ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 minutesல ஒரு 60% குக் ஆயிரும். அதுக்கப்புறமா மீனை நம்ம எடுத்துக்கலாம். தேவைப்பட்டுனா கொஞ்சமாக இந்த மாதிரி ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ மீன் பார்த்தீங்கன்னா ஒரு 60% நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த மீனை பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ மீனை வந்து ஒரு 60% வேக வச்சு நம்ம எடுத்துட்டோம். இப்போ நம்ம வாழை இலையில் நம்ம பொள்ளிச்ச மசாலா வச்சு இதை மடக்கி மறுபடியும் நம்ம தவால போட்டு சுட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாழை இலையை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே முதல்ல கொஞ்சமாக நம்ம பொள்ளிச்ச மசாலாவை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மீன் ஸ்லைஸை வச்சு மறுபடியும் அதுக்கு மேலே கொஞ்சம் மசாலா வைக்கணும். நம்ம அதை எப்படி பண்ணுறங்கிறத 1 by 1 பார்த்துடலாம். இந்த மாதிரி முதல்ல கொஞ்சமாக பொள்ளிச்ச மசாலாவை நம்ம இலையில் வச்சிடலாம். ஒரு மீன் பீஸை எடுத்து இந்த மசாலாவுக்கு மேலே அப்படியே நம்ம வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் மசாலா எடுத்து இந்த மீனோட மேல் பகுதியில் மறுபடியும் வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சிடலாம். மீனோட அடிப்பகுதியிலையும் மேல் பகுதியிலையும் நம்ம மசாலா வச்சிட்டோம். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இது கூட ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா கருவேப்பிலோட ஃப்ளேவர் கிடச்சி இந்த மீன் நல்ல டேஸ்ட்டாக நமக்கு வரும். இப்போ வாழை இலையை அப்படியே நம்ம மடக்கிடலாம். இந்த மாதிரி முதல்ல ஒரு சைடில் மடக்கிடணும், அடுத்த சைடு இந்த மாதிரி மடக்கிடணும். மடக்கிட்டு இந்த மாதிரி சிம்பிளாக மடக்கிட வேண்டியதான். ஜஸ்ட் அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நம்ம மீதி இருக்கிற எல்லா மீனையுமே நம்ம மடக்கி எடுத்துடலாம். இந்த மாதிரி பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி வச்சிடலாம். இந்த மாதிரியே எல்லா மீனையுமே நம்ம வாழை இலையில மடக்கி எடுத்து வச்சிடலாம். கொஞ்சமாக மசாலா வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஒரு மீன் பீஸ் அப்படியே வச்சிடலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக மசாலா மறுபடியும் வச்சுக்கலாம். மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம முதல்ல மடக்கின மாதிரியே எப்படி மடக்கி எடுத்துடலாம்.
நம்ம எல்லா மீனையுமே மசாலா வச்சு மடக்கிட்டோம். இனி அப்போ நம்ம தவால வச்சு அதை கிரில் பண்ணிடலாம். இப்போ தவால 1 பை 1 இந்த மாதிரி அடுக்கி வச்சிடலாம். சின்ன கேப் விட்டு இந்த மாதிரி அடுக்கி வச்சிடலாம். அப்போ தான் நம்ம மாற்றி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி ஆயில் சேர்த்துக்கலாம். அப்படியே மாற்றி போட்டுடலாம். பத்து நிமிஷம் இதை நல்லா வேக வச்சுக்கலாம். அப்பப்போ திருப்பி போட்டுக்கணும். தேவைப்பட்டுனா கொஞ்சமாக அதில் தண்ணி தெளிச்சிக்கலாம். அப்போ கொஞ்சம் ஈஸியாக குக் ஆகும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்ப அருமையாக நமக்கு ஃபிஷ் பொழிச்சது ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஃபிஷ் பொழிச்சது இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். எடுக்கும்போதே வாசம் கமகமன்னு வருது. பொழிச்சது ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபிஷ் பொழிச்சது ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துடலாம். இது எப்படி வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அப்படியே இலையை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இலையை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல மனம் வருது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த வாழை இலையோட மனம், அந்த கருவேப்பிலையோட மனம் எல்லாம் சேர்ந்து இந்த மீனோட ஃப்ளேவரும் ரொம்ப அருமையாக நல்லா மணக்குது. எப்படி இருக்குன்னு இதை டேஸ்ட் பார்த்துடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டோம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். அப்படியே டேஸ்ட் பார்த்துடலாம். ரொம்ப சூடாக இருக்குது. அப்படியே அந்த மீனும் கொஞ்சம் மசாலாவோடு அப்படியே எடுத்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நம்ம வசக்கி எடுத்த அந்த பொள்ளிச்ச மசாலா அதோட ஜூஸ் வந்து நம்ம மீனில் நல்லா இறங்கி சாப்பிடும்போது ரொம்ப ஜூஸியாக அந்த கருவேப்பிலை வாழை இலையோட மனம் எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா வீட்டிலேயே இதே போல் டேஸ்ட்டாக ஒரு ஃபிஷ் பொழிச்சது நீங்கள் அழகாக பண்ண முடியும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் B3 சிவா. என்னோட கம்பெனி பேர் B3 நம்ம வீட்டு கல்யாணம் கேட்ரிங். நாங்கள் நாகர்கோவில் மற்றும் ஆல் ஓவர் தமிழ்நாடு கேட்ரிங் ஒரு கடந்த 10 வருஷமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 500லேருந்து 10,000 பேர் வரைக்குமே நம்ம ஃபுட் பண்றோம். உங்களோட வீட்டுக்கும் எங்களோட சர்வீஸ் தேவைப்பட்டுனா எங்களோட கீழ்கண்ட அந்த அட்ரஸை நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. B3 நம்ம வீட்டு கல்யாணம், நாகர்கோவில் 8012617883. நன்றி, வணக்கம்.